ஒரு ஒரு முஃமினை மிகவும் தடமாற்றக்கூடிய விஷயம் அதாவது மரணம் திடீர்னு வார நேரத்தில் எந்த இடத்துலையும் வரலாம். மிகவும் திடீர்னு தடமாற்றக்கூடிய விஷயம் கடன். எது? மறுமை நாளில் எவ்வளோ பெரிய தியாகியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தடுத்து நிறுத்த போகிறத வச்சு, கடனை வச்சு. ஒவ்வொரு நபித்தோழர்களும் மரண நேரத்தில் பயந்தது என்ன? கடன். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வர்ணிக்கிற சொல்கிறாங்க, எனது சிந்தனையை மிச்சம் பாரமாக்கி கொண்டிருப்பது லதைனி, எனது கடன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறத சொன்னாங்க, என் சிந்தனையை மிச்சமே திசை திருப்பி கொண்டிருப்பது கடன். உந்துரு இலா தைனி, என் கடன் எவ்வளோன்னு பாரு. ஹசிபினாஹு ஃபகான 70,000, 70,000 என்ன செஞ்சது? திர்ஹம் கடனாக இருந்தது. அப்போ கடன் என்ற விஷயத்தில் அவர்கள் என்ன செஞ்சாங்க? கவனமாக இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமின் அவர் ஒரு முஃமினாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருடைய வசியத் ஒரு நாள் அல்லது 2 நாள் இல்லாமல், வசியத் இல்லாமல் அவன் இருக்க மாட்டான். அதாவது ஆக கூடினது நாள் 2 நாள், ஆக குறைந்தது 1 நாள். அப்போ எனவே இதுக்கிடையில் அவனுடைய வசியத் இருக்கணும். அப்போ இப்னு உமர்லாம் சொல்கிறாங்க, இது கேட்ட நாளில் இருந்து என் தலையணைக்கு கீழ் இந்த வசியத் இல்லாமல் நான் தூங்கினதே இல்லைன்றான். பெரும் போராட்டங்களில் கலந்துட்டாங்க, ஆனால் மரணத்தை ரெடியாக தான் இருந்தாங்க. வசியத்தை என்னால் என்ன இருக்கும்? நீங்கள் எடுத்த கடன் இருக்கும், யார் யாருக்கு அதை கொடுக்கணும், பொறுப்பு கொடுக்க வேண்டும், அமானிதம் கடனெல்லாம் உண்டு தான். போய் சேர வேண்டியவர்களுடைய அந்த லிஸ்ட் இருக்கு. நீங்கள் மரணிச்சா உங்களோட புள்ளை எடுத்து பார்க்கணும், உங்களோட மனைவி எடுத்து பார்க்கணும், உங்களோட குடும்பம் எடுத்து பார்க்கணும், உங்களோட உறவுகள் என்ன செய்யணும், எடுத்து பார்க்கணும் என்றால் அதுக்கு ரெடியாக என்ன செய்யணும்? நீங்கள் இருக்கணும். நீங்கள் மௌத்தாகிற நேரம் உங்களுக்கு வசியத்துக்கே டைம் இல்லைண்டா எப்படி இருக்கும்? சில வேளைகளில் நீங்கள் எண்ணங்கள் கடனை எழுதுறதுக்கு படுற வேதனை, என்னன்னு சொன்னாங்க. கடனை ஒரு ஃபோன் வந்துட்டு அது வந்துட்டு இது வந்துட்டு எல்லாம் வந்து அந்த ஃபோனில் எல்லாமே இருக்கு. இந்த கடன் லிஸ்ட் இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா ஃபித்னாவும் தேவையில்லாத எல்லா பதிவும் வச்சுக்கிறாங்க. என்ன இது இல்லை? எது வசியத்தோ, எது எடுத்து பிள்ளை பார்க்கலாமோ அது என்னது இடத்துல இல்லை. எனவே ஒரு முஃமின் என்றைக்கும் வசியத்து ஜாஹிஸா இருக்கணும். கடன் இதுதான், எனது அமானிதம் இதுதான், எனது பகுதி இதுதான், இது என்ன செய்யணும் ரெடியாக இருந்தாண்டா உங்களுக்கு திடீர்னு மரணம் வார நேரத்தில் கூட முதல் விஷயம், நான் இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டவனாக இருக்கிறேன், இறைவன் எனக்கு மன்னிப்பு தரணும் உண்டு. 2வது, எனக்கு இந்த சொர்க்கத்தை விட்டு தடுக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி கடன். நிம்மதியாக மௌத்தாகலாம், நிச்சயமாக என் பிள்ளைக்கு அது என்ன செய்யும் தெரியும். 2. 3வது விஷயம் என்ன? மவாலிம், அநியாயங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்னொரு மனிதன் தெரிகின்ற அமைப்பில் அநியாயங்கள் நடந்திருக்கும். அநியாயங்கள் பல வகை இருக்குது. நீங்கள் ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சிருப்பீங்க, அதனால் அவர் பாதிக்கப்பட்டிருப்பார். நீங்கள் தான் அநியாயம் செஞ்சேன்னு அவருக்கு தெரியாது, நீங்கள் தான் அநியாயம் செஞ்சேன்னு தெரியாது. அப்போ நீங்கள் எப்படி நடந்து கொள்ளலாம்? நீங்கள் தான் அநியாயம் செஞ்சேன்னு தெரியாட்டி எப்படி நடந்து கொள்ளலாம்? அந்த அநியாயத்தை உங்களுக்கு கவர் பண்ண முடியுமெண்டா அந்த பாதிப்பை நீக்கி, நீங்கள் யாரென்று தெரியாத வகையில் அந்த அநியாயத்தை கவர் பண்ணி அவருடைய பாதிப்பை நீங்கள் முடிச்சிடலாம்டா நீங்கள் உங்களை தெரியப்படுத்திக்கலாமிக்கிறது நல்லது. ஏன்? சில பொழுதுகளில் நீங்களும் அதை சொல்லுவதனால உங்களோட பகைமை என்ன செய்யும்? அது அதிகரிக்கும். பகைமை வராமல் இருக்க இஸ்லாம் பொய் சொல்லியாவது சமாதானத்தை என்ன செய்யும்? ஏற்படுத்துன்னு சொல்றது. ஒருத்தனுடைய பாதிப்பை அவன்கிட்ட சொல்லாமல் நீங்கள் நிவர்த்தி செய்ய முடியும் என்றால் அதுக்கப்புறம் நீங்கள் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும்னா அது மிகவும் சிறந்தது. புறம் பேசுகிறோம், இன்றைக்கு நம்ம மஜ்லிஸில் புறம் இல்லாட்டி பேச்சே இல்லையே. நம்ம 4 பேர் உட்கார்ந்தோம்னா புறம் பேசாத நிபந்தனை போட்டோன்னு வைங்களே, அப்போ போயிடுமான்னு எழுப்பி போயிடும் எல்லாரும். ஏன்? தலைப்பே இல்லை நம்மளுக்கு. நம்மளோட மெயின் தலைப்பு என்ன? நம்ம உட்கார்ந்தா இன்னொருத்தரை பற்றிய கதை தான் மெயின் தலைப்பு. அது இல்லைன்னா நம்ம 2 நிமிஷத்தில் எழும்பிடுவோம், அப்போ போயிட்டு வருவோம். ஏன்? பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம பேசினா இன்னொருத்தரை பார்த்தா என்ன செய்ய வேண்டியிருக்கும்? 195 வீதம் நம்ம பேச வேண்டியிருக்கும் லெவலில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? இருந்து கொண்டு இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி புறம் பேசுவதனால கூட ஒருத்தனுக்கு பாதிப்பு வந்திருக்கலாம். அந்த பாதிப்பு மிகவும் பெரிய பாதிப்பாக இருந்து அந்த நபர்கிட்ட நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டு அவர் உங்களை மன்னிப்பார் என்ற லெவல் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி உங்களால் முடியாது என்கின்ற ஒரு கட்டம் இருக்குமாக இருந்தால் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும்? அதாவது நம்ம அந்த மாதிரி முடியாது என்ற ஒரு கட்டம் இருக்குமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? அதாவது அவர் கவர் பண்ணிக்கலாம் என்ற இருந்தால் நம்ம கவர் பண்ணிட்டு அல்லாஹ்ட்ட என்ன செஞ்சிடணும்? மன்னிப்பு கேட்டுறணும். அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுன்னு அவரை அதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதே போல் சிலவங்களோட வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கும். நம்ம ஒவ்வொரு இடங்களில் வேலை செய்கிறோம், பெரிய ஒரு பணத்தை என்ன செஞ்சுருப்பாங்க? எடுத்திருப்பாங்க. எல்லா மக்களுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன், இது ஏதாவது அநியாயம் செஞ்சிருப்பார், பெரிய ஒரு துரோகம் செஞ்சிருப்பார் ஒரு அமௌண்ட்டில். இவர் என்ன செய்யணும்? இதில் ரீப்ளேஸ் பண்ணி காட்டி கொடுத்தா அவரோட லைஃப் என்ன செய்யும்? போயிற மாதிரி இருந்தா நீ அல்லாஹ்ட்ட திருந்திட்டு தௌபா செஞ்சுட்டேன்னு என்ன செய்யும்? நீ கொண்டு போய் அத்தனை என்ன செஞ்சிடணும்? அவனுக்கு தெரியாமலோ எப்படியோ அவருக்கு ஈடு நீ செஞ்சிட்டேன்னா உங்களுக்குரிய தௌபா என்ன செஞ்சிடும்? அதாவது நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்பதற்கான ரைட் உங்களுக்கு உண்டாகிடும்.
அதை ரீப்ளேஸ் பண்ணாம நீங்க என்ன செஞ்சாலும் என்ன செய்யாது, சரி வராது. முகைரித்து போன சோபா ஒரு பிரயாணத்துக்கு போன நேரத்தில் கூட்டாக ஒரு மன்னன்ட்ட போய் பணத்தை எடுத்துட்டு வர நேரத்தில் ஒருத்தரை வந்து எல்லாரும் பணம் எடுத்துட்டு வராங்க, எல்லாரையும் கொண்டுட்டு பணத்தை எடுத்துட்டு நேரம் மதீனா கொண்டாரு. எங்க வந்துட்டாரு? மதீனாவுக்கு வந்து அல்லாஹ்வின் தூதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போறேன்ட்டார். காஃபிரா இருக்கவங்களாம் எல்லாம் வேலை செய்கிறாரு, பணத்தெல்லாம் எடுத்துட்டு நேரம் எங்கே வராரு? மதீனாவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போறேன். ஏன்னா இஸ்லாம் யஹ்திமுமா கப்லஹு, அதுக்கு முன்னால் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், அழித்து விடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மல் இஸ்லாம் ஃபஅக்பல், இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்ள, அம்பல் மால் ஃபலஸ்து மின்ஹு ஃபி ஷை, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைனா. எது கொள்ளையடிச்சிட்டு வந்தீங்களே அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அது நீங்க தான் பொறுப்பு. இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்றேன், மற்றதுக்கு நீங்க பொறுப்புன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க பாருங்க. முன்னால் உள்ளவற்றை அழிக்கும், ஆனா அழிக்கும் என்றது எப்ப? வாழ்ந்து ஒத்த மோசமா வாழ்ந்துட்டு ஒரு காலத்தில் திருந்தி வாரது வேற. கொள்ளை அடிச்சுட்டு நேரம் இஸ்லாத்துக்குள்ள பூர்வ மாட்டா என்ன, கொள்ளை அடிச்சுட்டு நம்ம இஸ்லாம் எல்லாத்தையும் அழிச்சிருமா அப்படி கேள்விப்பட்டீங்கன்னா அங்கே போயிடுவோம். அதுக்கு மதுகலா இஸ்லாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கல. வந்து அம்மல் இஸ்லாம் ஃபஅக்பல், இஸ்லாம் ஓகே, பொருளாதாரம் நமக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க, நேரடியாக சொன்னார்கள். எனவே மதாலிமுகள், மற்றவர்களுக்கு செய்த அநியாயங்கள், இவைகள் வந்து நம்ம சொல்லாமல் அதை ரீப்ளேஸ் பண்ணிடணும்டா அதை செஞ்சிடணும். இல்லை சொல்லித்தான் மன்னிப்பு கேட்டு அதனுடைய பகுதிகள் சரியாகும் என்றால் கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், அதை சொல்லி மன்னிப்பு கேட்டு அந்த பகுதிகளை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இது 3. அன்புள்ள சகோதரர்களே, இந்த 3ம் மிகப்பெரிய பகுதிகள். மரண நேரத்தில் இந்த பகுதிகள் நம்மளுக்கு ஞாபகம் வந்து என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக என்ன செய்யும், அமையும். அது நமக்கு அந்த நேரத்தில் ஒரு நாளும் இறைவனை திருப்தியாக போய் அடைகிற மனசு வராது, திருப்பி இந்த உலகத்துக்கு போக தான் என்ன செய்யும், சொல்லும். இதையும் தாண்டியும் நம்மளோட மனசில் ஒரு கலக்கம் இருக்கும். அதுதான் மிக முக்கியமான அம்சம். என்ன, இந்த 3ம் நமக்கு மறுமையை சரி பண்ணக்கூடிய விஷயம். இந்த 3ம் என்ன, நம்ம திடீர்னு மரணம் வந்தா இந்த 3ம் எனி டைம் நம்மளுக்கு ஜாகிஸா இருந்தா மரணம் என்ன செய்யும், நம்ம மறுமை விஷயத்துல எதிர்கொள்வோம்.